இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அதை கட்டுப்படுத்தி அதை போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக ஆக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த பான்பராக்கு இந்த இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம கட்டுப்படுத்தி இதுக்கு தடை வச்சுருக்கிறோம். கர்நாடகாவில் அது வெளிப்படையாக விற்கிறாங்க. இப்போ அங்கிருந்து வரும்போது அதோட பார்டர்லாம் தீவிரமாக செக் பண்ணி பண்ணுறாங்க. இப்போ கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்குது. யாருக்காவது இப்போது இந்த குற்றச்சாட்டு சொல்லுகிற எதிர்க்கட்சி தலைவர்கள் அல்லது எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது விற்குதுங்கிறத தகவல் சொன்னாங்கன்னா அரசு நிச்சயமாக அவருடைய பெயர்களை மறைத்து ரகசியமாக பாதுகாத்து நடவடிக்கை எடுப்போம். பொதுவாக இப்போ அந்த விழிப்புணர்வை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருஷமாகவும் கல்லூரி மற்றும் அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் ஒரு விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்து கிண்ண சாதனையாகவே பண்ணின்னு வராங்க வருஷம். அதனால் பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. இதை மறைத்து விட்டு ஏதோ இந்த ஆட்சியில் போதை வளர்ந்திருக்கிறது என்கின்ற வகையிலான குற்றச்சாட்டுகள் என்பது உண்மையற்ற ஒன்று. தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ₹1 கஞ்சா செடியை வளர்த்தாங்கன்னு சொல்லுங்க. ஒரிசாவில் கஞ்சா வளர்க்குறிய யார் ஆட்சி நடக்கும்? ஒரிசாவில், ஆந்திராவில் கஞ்சா வளர்க்குறிய யார் ஆட்சி நடக்கும்? ஆந்திராவில் நீங்கள் பிற மாநிலத்திலிருந்து வரக்கூடிய கஞ்சா அவ்வளவும் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்கிறோம். அவன் யார் பேரை சொல்லாமோ எப்படியோ உள்ள வந்துடுதான். நீங்கள் எவ்வளவு பெரிய இந்த தமிழ்நாட்டை நம்ம தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை தாங்க முடியாமல் இதை அனுப்புதாங்க. சரி, இதையும் விடுங்க. ஆப்பிரிக்காக்காரன் வந்து அங்கங்கே அப்படிதானே, தமிழ்நாட்டில் தானே அப்படிதான். அவன் எங்கேருந்து கொண்டு வரான்? உயர் ரக போதை வஸ்து. ஆப்பிரிக்காக்காரன் குஜராத்துக்கு கொண்டு வந்து அங்கே உள்ள தனியார் துறைமுகம் வழியாக இந்தியா முழுவதும் உயர் வகுப்பினருக்கு கொடுக்கான உண்மைன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ இவ்வளவு எதிர்ப்பையும் இவ்வளவு பெரிய இந்த தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தலையும் தைரியமாட்டு ஒரே மனுஷன் மாண்புமிகு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எந்த வகையில் எனக்கு எதிர்ப்பு கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் தாங்கி இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக மாற்றிருக்காருன்னா நம்முடைய முதல்வருக்கு நீங்கள்லாம் பத்திரிகைகள், தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை முறை இன்னும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் வாக்கு கேட்டாலும் அவருக்கு தான் கொடுப்பாங்க. அவர் தான் 2வது மீண்டும் முதல்வராக போறார். நன்றி.